அனைவருக்கும் வணக்கம். வடபுலத்து வால்மீகி படைத்த காப்பியத்தை தென்திசைக்கு ஏற்றாற்போல் தனது கவித்திறத்தால் காவியமாக மாற்றி தந்தான் செந்தமிழ் புலவன் கம்பன். பேசாத பொருளையும் பேசா பொருளையும் பேசு பொருளாக்கியதால் முத்தமிழ் துறையின் முறைபோன உத்தம கவிஞர்கள் ஒன்று கூடி கவிவேந்தன் கம்பனை வசை மாறி பொழிந்தார்கள். புலமை காய்ச்சல் எடுத்து பொறிந்து தள்ளிய புலவர்களை தனது அவையடக்க பண்பின் மூலம் புகழ் மாலை சூட்டுகின்றான் கம்பன். கம்பனின் விரல் பிடித்து ஞான செருக்கோடு விருத்தப்பா நடிபோடும் அதன் உருவத்தில் துணிவிருக்கும், சொற்களில் பணிவிருக்கும். இதுதான் கம்பனின் அவையடக்கம். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குகு புக்கன ஆசை பற்றி அறையல் உற்றேன் மற்று இக்காசியில் கொட்டத்து ராமன் கதையரோ. இந்த பாடலில் திருமால் பள்ளி கொண்ட பார்க்கடலை ராமக்கதையோடு ஒப்பிடுகின்றான் கவிவேந்தன். ஓங்கார ஓசையும் ஆற்றலும் பேரலையும் கொண்ட பார்க்கடலை அஞ்சிவோடும் பூனையினால் அள்ளி பருக இயலுமா என்று நம்மை வியக்க வைக்கின்றான். ராமக்கதை என்னும் பார்க்கடலை பருகத் துடிக்கும் பூனையாக கம்பன் தன்னை உருவகப்படுத்துகின்றான். ராம அவதாரத்தை கம்பன் எழுத துணிந்த போது நொய்தினும் நொய்து நோகச் செய்தோரை தனது கவிப்புலத்தை நோக்கச் செய்வதற்காக ஆசை பற்றி அறையலுற்றேன் என்று அவையடக்கத்தோடு உரைத்து சொல்கின்றான் கம்பன். கம்பனை வம்பனாக்கும் பகைமனம் படைத்தோரை உணர வைக்க மராமர படலத்தில் 7 பாடலை வெறுக்கின்றான். அவன் ஒரு பாடலோடு முடித்திருந்தால் கம்பனாக மட்டுமே சுருங்கி இருப்பான். 1க்கு 7ஆக தனது கவிப்புலத்தை நீட்டியதால் கவிகளின் சக்கரவர்த்தியாக காட்சியளிக்கின்றான். ராமன் தன்னுடைய வில்வன்மையால் பகைவரின் உடலை துளைத்தவன். ஆனால் கம்பனோ தன்னுடைய சொல்வன்மையால் படித்தவரின் உள்ளத்தில் நிலைத்தவன். ராமனின் நாமத்தை ஞானத்தால் அளந்து முந்து மொழி தொட்டு சந்த நடையிட்டு தேன் தமிழில் விருந்தளிக்க காப்பியத்தை படைக்கின்றான் கம்பன். அரங்கம்மா நகரில் ராம அவதாரத்தை அவன் அரங்கேற்றம் செய்வதற்குள் அவன் பட்ட பாட்டை 6 பாடல்களில் அவையடக்க பணிவோடு சொல்லி வைத்து நம்மின் அழுத விழுதுடைக்கின்றான். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதிதான் கம்பனின் கவலையை காலம் கடந்து போக்கியவன். இன்றைக்கு பொறுப்புள்ள பல மனிதர்கள் அவைகளில் அடக்கமின்றி நான் தடுக்க பேசுவதை நாம் நாடெங்கும் பார்க்கின்றோம். 100,000 சுவை கொண்ட 10,000 பாடல் தந்த கம்பனின் அவையடக்கம் அவைகளுக்கும் சபைகளுக்கும் மட்டுமல்ல, இன்றைய சமூகத்துக்கும் தேவையென்று ஆசை அறையலுற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.